அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال الله تعالى في آية أخرى وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர், தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தீனுல் இஸ்லாம் என்கிற இறை மார்க்கத்திலே பிறக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். உண்மையில் இந்த இஸ்லாம் என்கிற இறை மார்க்கம் அல்லாஹ்வினால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துகள் என்று சொல்லக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிகச்சிறந்த அருட்கொடை, மிகப்பெரிய அருட்கொடை. அவ்வாறுதான் திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே இஸ்லாம் என்கிற இந்த இறை மார்க்கம்தான் மிக பெரும் அருட்கொடை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தீன் என்கிற வார்த்தையோடும் நாம் பேசுவது உண்டு. இஸ்லாமிய தீன் என்று சொல்லுகிறோம். அதனை கலாச்சார ரீதியாக பொருள் கொள்ளும் பொழுது மார்க்கம் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பார்வையிலே மதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீன் என்றால் என்ன என்பதை முஸ்லிம் சமுதாயம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு கோணத்திலே. அதே மாதிரி இந்த தீனுக்கு விளக்கமாக அல்லாஹ் சில வழிமுறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறான். இந்த தீனை எவ்வாறு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள், அதனையும் ஒரு தொழில்நுட்ப வார்த்தையாக நமக்கு சொல்லியிருக்கிறான். ஷரியத் என்று அதற்கு பெயர். ஷரியத் என்றால் என்ன என்று கேட்கிற பொழுது அதற்கும் நாம் சொல்லுகிற பதில் இறை மார்க்கம் என்பதுதான். தீன் என்கிற வார்த்தையையும் இறை மார்க்கம் என்றுதான் அர்த்தப்படுத்திக் கொள்கிறோம். ஷரியத் என்பதையும் இறை மார்க்கம் என்றுதான் பொருள் கொண்டு வருகிறோம். அப்படியானால் இரண்டுக்கும் ஒரு பொருள் என்று சொன்னால் இரண்டு வார்த்தைகள் எதற்கு என்கிற கேள்வி பிறக்கும் இயல்பாகவே. உண்மையில் இந்த தீன் என்பதும் ஷரியத் என்பதும் குர்ஆனிலே புழங்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான தொழில்நுட்ப வார்த்தைகளிலே இரண்டு வார்த்தைகள். தக்வா ஒற்றை வரியிலே, ஒற்றை வார்த்தையிலே இதற்கான பொருளை நாம் சொல்லவே முடியாது. இறையச்சம் என்று அதற்கு நாம் அர்த்தப்படுத்துகிறோம். சபுர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பொறுமை என்று நாம் பொருள் கொள்கிறோம். உண்மையில் சபுர் என்பது பொருள் என்கிற அர்த்தத்தையும் தாண்டி மிகப்பெரிய விரிவான அர்த்தங்களை கொண்ட வார்த்தை பிரயோகம். இந்த மாதிரி குர்ஆனிலே
ஒரு வரியில் அல்லது ஒரு வார்த்தையில் பொருள் கொள்ள முடியாத டெக்னிக்கல் வேர்டு என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான தொழில்நுட்ப வார்த்தைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்களில் ரெண்டு தான் இந்த தீன் என்கிற விஷயமும் ஷரியத் என்கிற விஷயமும். முஸ்லிம் சமுதாயத்திலே இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரிவினைகளுக்கும் அல்லது பெரும்பான்மையான குழப்பங்களுக்கும் முக்கியமான காரணம் இந்த தீன் ஷரியத் என்கிற ரெண்டு வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளாததுதான் என்று சொல்லலாம். இதனுடைய சரியான பொருளை முஸ்லிம் சமுதாயம் வேறுபடுத்தி புரிந்து கொள்ளவில்லை. தனித்தனியாக அர்த்தப்படுத்தி இருக்கலாம், ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ளலை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிக நன்றாக படித்திருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அறிவு பெற்றிருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய கல்வி அறிவு பெற்ற மனிதர்கள் கூட, ஏன் பெரும்பாலான மௌலவிகளுக்கு கூட இந்த தீன் ஷரியத்து இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான உண்மையான பொருளையும் அந்த ரெண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த வேறுபாடுகளை தெரியாமல் இருப்பது தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் சொல்லலாம். பிரச்சனைகள் என்று சொன்னால் குழப்பங்களின் அடிப்படையிலே சமுதாயம் பிளவுபடுகிறதே அதற்கான காரணம் என்று சொல்லலாம். இந்த அறியாமையால் தான் ஷரியத்தினுடைய வேறுபாடுகளை தீனுடைய முரண்பாடுகளாக இந்த சமுதாயம் கருதுகிறது, அதன் அடிப்படையில் பிளவுபடுகிறது என்று சொல்லலாம். ரெண்டும் வேற. வெளிப்படையில் ரெண்டுக்கும் மார்க்கம் இறை மார்க்கம் என்று அர்த்தம் சொன்னாலும் மிக முக்கியமான வேறுபாடு இருக்கு தீனுக்கும் ஷரியத்துக்கும் இடையில. அந்த வேறுபாடு தான் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திருக்குரான் ஷரீஃபில் இந்த தீன் என்று நாம் சொல்கிறோமே, இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான 3 டைமென்ஷனில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுவான். தீன்னா என்ன என்பதை குறித்து அர்த்த ரீதியாக நமக்கு அது கேட்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஒரே வார்த்தை 3 கோணத்தில் 3 கான்செப்டில் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். முதலாவது விஷயம் அல்லாஹ்வுக்குரிய கண்ணியம், அல்லாஹ்வுக்குரிய அதிகாரம், அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ் கட்டளை இடுகிறானே அதற்கெல்லாம் தீனுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு தீனுன்னு சொல்லப்படுது. சரியாக சொல்வதாக இருந்தால் அதை இன்னொரு கோணத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான். 2வது டைமென்ஷன், 2வது கோணம், 2வது கான்செப்ட் அடிபணிகிறது, சட்டத்திற்கு உட்படுறது, சட்டத்தை ஃபாலோ பண்ணுறது, பின்பற்றுறது, இதுக்கும் தீனுன்னு சொல்லப்படுது. நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் குரானிய சிந்தனை தான். பொதுவாக முஸ்லிம் சமுதாயம் குரானோடு அதிக தொடர்பு இல்லாததன் காரணத்தினால, தொடர்புனா மொழிபெயர்ப்பு ரீதியாக, தஃப்சீர் என்று சொல்லக்கூடிய விளக்க உரை ரீதியாக குரானோடு பெரிய அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு தொடர்பில்லை. குரான் ஓதுவாங்க, ரமதான் மாதத்தில் அதிகமாக ஓதுவாங்க, புண்ணியத்தை கருதி, நன்மையை கருதி. ஆனால் ரொம்ப கம்மியான பேர்கள் தான் குரானை பொருளறிந்து படிப்பவர்கள். அதிலேயும் விளக்க உரை படிப்பவர்கள் பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலேயே இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை பற்றி நமக்கு சொல்லுகிற பொழுது புதுசாக தோணும். ஒன்றும் புதுசு கிடையாது. நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதுமானது. அப்போ நான் இப்போ சொல்ல வர்ற விஷயத்தை, குரானில் இந்த தீனுங்கிற வார்த்தை 3 கோணங்களில் அல்லாஹ் சொல்கிறான், பயன்படுத்துகிறான்னு சொல்கிறானா இல்லையா, அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். முதலாவதாக சொன்ன விஷயம் அல்லாஹ்வுக்குரிய இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய கண்ணியம், அவனுடைய அதிகாரம், அவனுடைய ஆட்சி, அவன் கட்டளையிடக்கூடிய விஷயங்கள், இதுக்கெல்லாம் தீனுங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்படுற விஷயம், அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயம் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறது, அதற்கும் தீனுன்னு தான் சொல்கிறான். அதே மாதிரி நல்ல கவனிங்க, ஒன்னொன்றுக்கு இடையில நுட்பமான தொடர்பும் இருக்குது. வெளிப்படையை பார்த்தா வேறுபாடு மாதிரி தோணுனாலும்
நுட்பமான தொடர்பும் இருக்கிறது. இதுதான் குர்ஆனுடைய சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் அரபு மொழியினுடைய தனித்தன்மைன்னு சொல்லலாம். மூணாவது கோணம் என்ன தெரியுங்களா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்ம எல்லாம் விசாரிப்பான் இல்லையா? செய்த செயல்பாடுகளின் அடிப்படையில் துனியாவில் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன், ஆரோக்கியம், உடல் அமைப்பு, சிந்திக்கிற திறன், கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் மேலே இஸ்லாம் என்கிற வாழ்க்கை முறையும் கொடுத்தேன். என்ன பண்ணுன, தந்ததை எப்படி யூஸ் பண்ணுன என்கிற கேள்வி நமக்கு நிச்சயம் உண்டு. இப்போ மறுமை விசாரணை என்று சொல்லுகிறோம். அரபியில் இஹ்திசாப் என்று சொல்வார்கள். ஹிசாப், நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வான். அந்த விசாரணை செய்கிறதுக்கும் குர்ஆனில் தீனுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. விசாரணை செய்து அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பானே, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் தீனுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டின் அடிப்படையில் நன்மையோ நற்கூலியோ அல்லது தண்டனையோ கொடுப்பானா இல்லையா, அதுக்கும் தீன் தான். நரகத்துக்கு அனுப்புறது அல்லது சொர்க்கத்துக்கு அனுப்புறது, மூணு விஷயம் இருக்குது அதுக்குள்ள. விசாரிக்கிறது, விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் நன்மையை அளிப்பதோ அல்லது தண்டனை அளிக்கிறதோ, இது எல்லாத்துக்கும் தீனுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தா வெளிப்படையாக பார்த்தா மூணுக்கும் வெளிப்படையான வித்தியாசம் தெரிகிற மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய கண்ணியம், அதிகாரம், ஆட்சி இதெல்லாம் தனி. கட்டளையிடக்கூடிய அந்த அதிகாரம் இது ஒரு தனி மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தானாக்கா நேர் முரணாக சட்டங்களுக்கு அடிபணிகிறது. கட்டளை போடுறதும் அடிபணிகிறதும் ஒன்றா? கட்டளையிடுறது வேற, அடிபணிகிறது வேற. கட்டளையிடுறது ஒரு ஆள், அடிபணிகிறது இன்னொரு ஆள். ரெண்டு சம்பந்தம் இல்லாத விஷயமா தெரியுது, எதிரெதிர்மான விஷயமா தெரியுது. அதே மாதிரி மறுமையில் விசாரணை செய்கிறதுக்கும் தீனுன்னு சொன்னானாக்கா இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் இந்த மூணுக்கு இடையில நுட்பமான ஒரு இணைப்பு இருக்கிறத, ஒரு தொடர்பு இருக்கிறத இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னாக்கா தீன். நாமெல்லாம் கடன் கொடுக்குறோம் இல்லைங்களா? கடன் கொடுத்து வாங்குறோமா இல்லையா? இதுக்கு அரபியில் ரெண்டு வார்த்தை இருக்குதுங்க. ஒன்று கருவு, கடன் அப்படிங்கிறது. இன்னொன்று தைனுங்கிற வார்த்தை. ரெண்டு வார்த்தை இருக்கு. நான் உங்களை ஒரு ஸ்டடி கிளாஸுக்கு தான் இந்த ஜும்மா உரையின் மூலமாக அழைத்து கொண்டிருக்கிறேன். வெறுமனே ஜும்மா உரையில் ஒரு ஆயத்தையோ ஒரு ஹதீஸையோ ஒரு சம்பவத்தையோ சொல்லிட்டு போகிறதுங்கிறது ஒரு பாணி, அதுவும் தேவைதான். ஆனால் எப்போவுமே அப்படி போகக்கூடாது. சில நுட்பமான இஸ்லாமிய பரிபாஷைகள் இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கும் பொழுது தான் நாம் நம்முடைய இஸ்லாமிய அறிவை வளர்த்து கொள்கிறோம். அப்போ தான் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியும். அதுக்காக வேண்டி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு அந்நியம் மாதிரி தோணலாம். ஒன்றும் அந்நியம் இல்லை. நமக்கு அந்நியமான எத்தனையோ விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம், அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், தெரிவதற்கு ஆர்வப்படுகிறோம். ஒரு காலத்தில் நமக்கு வாட்ஸ்அப்னா என்னான்னு தெரிஞ்சிருந்துச்சு, இன்ஸ்டாகிராம்னா என்னான்னு தெரிஞ்சிருந்துச்சு. அது மாதிரியான தொழில்நுட்ப வார்த்தைகளை எல்லாம் எவ்வளவு சர்வசாதாரணமாக நாம் பயன்படுத்துகிறோம். தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது மட்டுமல்ல, அதை முழுக்க பயன்படுத்துகிறோம். உண்மையில் சொல்ல போனால் இதெல்லாம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய உச்சபட்சமான இது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் இதை பற்றி யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி ரெண்டே எழுத்தில் சொல்லிடுறான், ஏஐன்னு சொல்லிடுறான், புரிஞ்சுக்க முடியுது. சாட் ஜிபிங்கிறான், ஜெமினிங்கிறான், என்னென்னமெல்லாம் சொல்கிறான். எல்லாம் தொழில்நுட்ப வார்த்தை தான். ஆனால் இதெல்லாம் தொழில்நுட்ப வார்த்தை, டெக்னிக்கல் வேர்டுங்கிறதுக்காக வேண்டி நாம் இதை படிக்காமல் இருந்தோமா, தெரியாமல் இருந்தோமா, அல்லது இதைத்தான் பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு ஆரம்பத்தில் அந்நியமாக தோன்றினாலும் அதில் ஆர்வம் காட்டுகிற பொழுது இது நமக்கு தேவை, இது இல்லாமல் இன்றைக்கெல்லாம் வாழ முடியாது. யாராவது ஒரு மனுஷன்ட்ட போய் போட்டு ஜேபினா ஜெமினினா தெரியுமா, சாட் ஜிபினா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியாதுன்னு சொன்னாக்கா அவனை மிக தரம் தாழ்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்களினுடைய அன்றாட பயன்பாட்டில் முக்கியமான விஷயமா போச்சு. அப்போ தொழில்நுட்ப வார்த்தைகள் சொல்லும் பொழுது ரொம்ப நாம் விலகி பார்க்கணுங்க அவசியம் இல்லை. சாதாரணமாக கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதும். இப்போ நான் மறுபடியும் தொடங்கின விஷயத்துக்கு வருகிறேன். அரபியில் கடன் கொடுக்கறதுக்கு கருளுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது, தைனுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. கருளுன்னு ஏன் சொன்னாங்க? பொதுவாக கடன் கொடுத்தானாக்கா ரிலேஷன்ஷிப்பு கட்டாயிரும். கடன் கொடுத்தா ரிலேஷன்ஷிப்பு கட்டாயிரும். ரொம்ப அபூர்வமாகத்தான் இந்த டீலிங்கு சக்ஸஸாக நடக்கும். கடனை கொடுக்குறதோ கடனை வாங்குறதோ பொதுவாக
அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. கடனை கொடுக்குற வரைக்கும், அதாவது ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்குற வரைக்கும் பின்னாடி நடப்பாங்க. கடனை வாங்கிட்டானாக்கா பின்னாடி கடன் கொடுத்தவன் அந்த ஆள் பின்னாடி நடக்கணும். இதான யதார்த்தம். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பு முறியறதுக்கு காரணமாக இருக்கிறனால உறவை முறிக்கக்கூடியதுங்கிற மீனிங் வர்ற மாதிரி கருது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கப்படும். ஒரு கல்ச்சுரல் வேர்டு. மிக்ராதுன்னு சொன்னால் கத்திரிக்கோள்னு அர்த்தம். அல் கருது மிக்ராதுல் முஹப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் ஒரு ஸ்லோகன் இருக்குது, ஹதீஸ் இல்லை, ஒரு ப்ரோவர்பு. கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிறதுடைய அரபி. மிக்ராதுனாக்க கட் பண்ணக்கூடியது கத்திரிக்கோள்னு அர்த்தம். அந்த கத்திரிக்கோளுங்கிற மீனிங்லேருந்து இந்த வார்த்தையிலிருந்து தான் கருதுங்கிற வார்த்தையும் வந்திருக்கு. அப்போ அது தொழில்நுட்ப ரீதியாக அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கடன் கொடுத்தானாக்கா ரிலேஷன்ஷிப்பு கட் ஆகிரும், கத்திரிக்கோள் மாதிரியாக்கும் கடன், சிசர் மாதிரி கடன் அப்படிங்கிறனால அந்த வார்த்தை வச்சாங்க. தைனு அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் இருக்கக்கூடிய வார்த்தையை இந்த கடன் கொடுத்து வாங்குறதுக்கும் வச்சுருக்கிறாங்க பழக்கத்தில். தைனுன்னா என்ன தெரியுங்களா? அடிபணியிருதுன்னு அர்த்தம். அடிபணியிருது, தனக்குத்தானே கீழ்ப்படுகிறதுக்கெல்லாம் தைன் தான். மன் தான நப்சஹு, எவன் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி கொண்டானோ, அல்லாவுக்கு அடிபணிய செய்கிறானோ அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வரும். தான கீழ்ப்படிய செய்தான், அடிபணிய செய்தான்ங்கிற அர்த்தம். அதிலிருந்து பிறந்தது தான் தைனு, கடன்கிற வார்த்தை. இதுக்கு எதுக்கு இதை கொண்டே வச்சானாக்கா, ஒரு ஆள் கடன் வாங்கினான்னு வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட அந்த ஆளுக்கு அடிமையான மாதிரி தான். அந்த ஆள் சொன்னதையெல்லாம் இந்த கடன் வாங்கினாலும் கேட்க வேண்டி வரும். கடன் கொடுத்துட்டாரே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆள் சொன்னதையெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ஆளுக்கு அனுசரித்து போக வேண்டி இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போக வேண்டி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கருத்தும் கடனில் இருக்கிறனால தான் இந்த தைனுங்கிற வார்த்தையை, இது தீனுங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் தைனுங்கிற வார்த்தை. இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது குர்ஆன் தீனுங்கிற வார்த்தையை 3 கோணத்தில் 3 பரிமாணத்தில் பயன்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ்வுக்குரிய கண்ணியம், அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம், கட்டளையிடக்கூடிய அதிகாரம். யாருக்கு? மனுஷங்களுக்கு. அதே தீனுக்கு மனுஷன் அடிபணிகிறான். அடிபணினால அதுக்கும் அதே வார்த்தை. இந்த செயல்பாடுகள் அடிப்படையில் சட்டம் போடுறான், போட்ட சட்டத்தை இவன் எப்படி கடைபிடிக்கிறான்னு பார்க்குறான், கடைபிடிச்சதன் அடிப்படையில் அல்லாஹ் விசாரித்து கூலி தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் இந்த 3க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனாலேயே இந்த 3 டைமென்ஷனுக்கும் அரபியில் தீனுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறது. சுருக்கமாக சொன்னான், அவன் சொன்னால் கேட்டுக்கணும், அவனுக்கு முரண்படக்கூடாது, அவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்யக்கூடாது. எதை செய்ய சொன்னானோ அதைத்தான் செய்யணும், அவன் சொல்லாததை செய்யக்கூடாது. எப்படி செய்ய சொன்னானோ அப்படி செய்யணும். சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாது. அல்லாஹ் ஒன்றை சொல்ல ஒரு மெத்தேடில் செய்யின்னு சொன்னால் நம்ம வேறொரு மெத்தேடில் செய்யக்கூடாது. அல்லாஹ் சொன்ன மெத்தேடில் தான் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னாடி நாம் தப்பிக்க முடியும். அப்படி செஞ்சால் தான் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸு சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்படி புரிஞ்சுக்கணும் நாம். அப்போ நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தீன் என்று சொன்னால் இறைமார்க்கம் அப்படின்னு நாம் அர்த்தப்படுத்திக்கிட்டாலும் அதனுடைய நுட்பமான பொருள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறது. இந்த அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் எப்போவுமே மாற்றம் இல்லை. இந்த உலகத்திற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி வச்சான். முதல் நபியாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்தார். முதல் மனிதரே ஒரு இறை தூதராக ஒரு நபியாக இருந்தார். கடைசியாக வந்தவர் நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதம் நபிக்கும் முஹம்மது நபிக்கும் இடையில் லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. இந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரே தீனைத்தான் கொடுத்துருந்தான். தீனில் சேஞ்சே இல்லை, எந்த மாற்றங்களும் இல்லை. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் டிஃப்ரெண்ட் இருக்குமா? இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. எல்லா காலத்திலையும் மனுஷர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சாகணும்? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இதுதான் தீனுடைய அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மைய புள்ளி. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தீன் இஸ்லாம் தான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. 3வது அத்தியாயத்தில் 19வது வசனம். நிச்சயமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட தீனாகும். அப்போ அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னால்
இஸ்லாமிய மெத்தேடு இல்லாமல் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய முடியாது. வேறு எந்த லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய முடியாது, தீனை ஃபாலோ பண்ண முடியாது. இஸ்லாம் என்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, அந்த மெத்தேடில் போனால் மட்டும்தான். கிறிஸ்துவ மெத்தேடில் தீன் பண்ண முடியாது, தீன் ஆக முடியாது. ஹிந்துத்துவ மெத்தேடில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய முடியாது. உலகத்தினுடைய வேறு எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய முடியாது. கேபிட்டலிசம், சோசியலிசம், பாசிசம், எத்தனை இசங்கள் இருக்கிறதோ, எந்த லைஃப் ஸ்டைலில் போனாலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாது, அது வேற யாருக்காவது கீழ்ப்படிஞ்சதாக இருக்கும். சோசியலிசத்தையோ கம்யூனிசத்தையோ ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொன்னால் அது யாருக்கு கீழ்ப்படுகிறது, யாருக்கான தீன் அது? ஸ்டாலினுடைய தீன். ஸ்டாலின்னா தமிழ்நாட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் அல்ல, ரஷ்யாவினுடைய ஸ்டாலின், லெனின், காரல் மார்க்ஸ், இவங்கெல்லாம் கம்யூனிசத்தினுடைய பிதாமகர்கள் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த கம்யூனிசம், சோசியலிசம் அப்படிங்கிற பொருளாதார சித்தாந்தத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான், அதை நடைமுறைப்படுத்துகிறான்னு சொன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தீனு என்னது? அந்த கம்யூனிசம் தீனு. அந்த அடிப்படையில் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க? லெனினுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க, காரல் மார்க்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. கேபிட்டலிசம், முதலாளித்துவம் சொல்கிறாங்க. அமெரிக்கா மாதிரியான மேற்கத்திய நாடுகள் முதலாளித்துவ சித்தாந்தத்தை தான் வச்சிருக்குது. முதலாளித்துவம் தான் சரி, பைசா உண்டாக்குற விஷயத்தில் கேபிட்டலிசம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் கேபிட்டலிசம் அவங்களுக்கு தீனா இருக்குது. ஏன் தீனா இருக்கு? கேபிட்டலிசத்தை எவன் உண்டாக்குனானோ அவனுக்கு அடிபணிஞ்சிட்டான். அடிபணிதலுக்கு பேர் தானே தீனு. அப்போ உலகத்தில் வாழ்க்கை முறை என்ன வாழ்க்கை முறை இருக்குதோ அந்த எந்த வாழ்க்கை முறையை நீ ஃபாலோ பண்ணாலும் இந்த அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடிய தீனுக்குள்ள நீ வரமாட்ட. அதனால அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தீன் அப்படிங்கிறது இஸ்லாம் என்கிற வாழ்க்கை முறை. இப்படி ஒரு வசனம். இன்னொரு வசனம் சொல்லுவான் அல்லாஹ், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். தங்களுடைய தீனை, தங்களுடைய கீழ்ப்படிதலை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவனுக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கட்டளைகளும் அவர்களுக்கு பிறப்பிக்கப்படவில்லை. 98வது அத்தியாயத்தில் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒமா உமிரு, அவர்களுக்கு எந்த ஆர்டரும் போடப்படலை. எதை தவிர? இல்லாலி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும். எப்படி இபாதத்து செய்யணும்? முஹ்லிஸீன, கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே கீழ்ப்படியணும், இபாதத்து செய்யணும். லஹுத்தீன், கீழ்ப்படிதலை, அடிபணிதலை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாக அவர்கள் இபாதத்து செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், அடிபணிய வேண்டும். அப்போ எந்த காலத்திலையும் தீனுங்கிறது மாறவே மாறாது. ஆதம் நபியிலிருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் ஒரே தீனைத்தான் கொடுத்தான், சேஞ்சே இல்லாத தீன். தீன் என்பது மாறாத ஒரு மைய புள்ளி. அல்லாஹ்வை மட்டுமே அதிகாரியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மட்டுமே முழுமையாக அடிபணிவது, இதுக்கு பேர் தீன். எல்லா காலத்திலும் ஒரே தீன். இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இதுதான் தீனுன்னு புரிஞ்சாச்சு. இதில் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சேஞ்சஸ் வரும்? இதில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கற்பனையாக. தீனில் சேஞ்சு வராது அப்படிங்கிறதுக்கு, இந்த மாதிரி வச்சுக்கூடாது, இந்த மாதிரி புரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதுக்கு. அப்படி ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளிகிட்ட நான் ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். அந்த ஆள் எனக்கு என்ன சொல்லுவார்? இவ்வளோ 8 மணி நேரம் எனக்கு டியூட்டி பார்க்கணும், 8 மணி நேரம் நீ என்னுடைய அடிமை, நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும், ஏன்னா அதுக்கு தான் உனக்கு நான் சம்பளம் தர்றேன். எங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு ஆளுக்கும் வேலை செய்யக்கூடாது. அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? 8 மணி நேரத்துக்கு பிறகு நான் அந்த ஆளுக்கு வேலைக்காரன் இல்லை. 8 மணி நேரத்துக்கு பிறகு நான் பாட்டுக்கு வேறு யார் சொன்ன மாதிரி கேட்டுக்கலாம், அல்லது என் இஷ்டப்படி நடத்துக்கலாம். 8 மணி நேரம் மட்டும் அந்த ஆள் சொன்னதை கேட்கணும், அந்த ஆளுக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படியணும். இது ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடு இருக்குது, 24 ஹவர்ஸும் அந்த ஆளுக்கு நான் வேலைக்காரன், அதுக்கு தகுந்த சம்பளம் தர்றான். இப்போது 24 மணி நேரமும் அந்த ஆளுக்கு நான் வேலைக்காரன். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம், வேறுபாடு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, அந்த ஆள் சொல்லக்கூடிய சில ஆர்டர்களை மட்டும்தான் நான் செய்வேன், சிலதை செய்ய மாட்டேன். ஆஃபீஸில் என்ன ஒர்க்கராக போட்டிருக்கிறார் வச்சுக்குங்க, ஆஃபீஸில் அந்த ஆளுக்கு அசிஸ்டண்ட்டாக என்ன நியமிச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு சம்பளம் தர்றார்.
அவர் என்ன சொல்கிறாரு, என் வீட்டில் போய் முற்றத்தை எல்லாம் கூட்டுன்னு சொல்கிறார். நான் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தான் வேலைக்காரனாக இருக்கிறேன், அதுக்கு தான் நீங்கள் சம்பளம் தர்றீங்க, உங்கள் வீட்டை கூட்டுறதெல்லாம் என் வேலை இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி அந்த ஆளுடைய ஆர்டருக்கு கீழ்ப்படிய விஷயத்தில் டிஃப்ரெண்ட் இருக்குது. சில நேரங்களுக்கு கீழ்ப்படுகிறது, சில நேரங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, சில வேலைகளில் கீழ்ப்படுகிறது, சில வேலைகளில் கீழ்ப்படியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி வித்தியாசம் தீனில் இல்லை. காலத்துக்கு காலம் அல்லாவுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆதம் நபி காலத்தில் மனுஷங்க அல்லாவுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி, முகமது நபியுடைய காலத்திலும் அல்லாவுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கும் அல்லாவுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறதை விட்டுட்டு ஒரு முஸ்லீம் விலகி இருக்க முடியாது, ஒரு மனுஷன் விலகி இருக்கக்கூடாது. இதுதான் தீன். தீனில் சேஞ்ச் இல்லை, சுருக்கமாக புரிஞ்சு கொள்ளலாம். சரி, ஷரியத்துனா என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வழி அல்லது மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். ஷரியத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் ஷாரிங்கிற ஒரு வார்த்தை. அரபு நாட்டிலையெல்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு பேர் ஷாரி, பாதை, ஷாரின்னு சொல்லுவாங்க. பாதைக்கு ஷாரின்னு சொல்கிறது உண்டு. அதிலிருந்து தான் ஷரியத், ஷரியத்துங்கிற அந்த மூல வார்த்தையிலிருந்து தான் ஷாரிங்கிற வார்த்தை பிறக்குது. அப்போ ஷரியத்துனா என்ன அர்த்தம்? வழி. இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் வழிமுறை. அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறத தீனை ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த அல்லாஹ்வை எப்படி இபாதத்து செய்யணும், அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறது எப்படி என்பதற்கான செயல்முறை வழிகாட்டுதல்கள் தான் ஷரியத். வேறு வகையில் சொல்கிறதா இருந்தால் நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாக்கா மெத்தடாலஜி, ஒரு வேலையை செய்கிறதுக்குண்டான முறை. இப்போ பல காலகட்டங்களில் அல்லாஹ் தீனை ஒன்றா வச்சுருந்தாலும், நான் இப்படி சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் புதுசு மாதிரியோ அல்லது அந்நிய மாதிரி தோணலாம். ஆனால் கிளைமாக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஹுத்பாவுக்கும் கிளைமாக்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க. அதை புரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்லி வர்றது இப்போ உங்களுக்கு அந்நியமாக தெரிஞ்சாலும், புதுசாக தெரிஞ்சாலும், அல்லது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோணுனாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனம் வைங்க. தீனுனா என்ன, ஷரியத்துனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறத விஷயத்தில் கடைசியில் நமக்கு என்ன இருக்குது, ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் வைங்க. அப்போ ஷரியத் என்று சொன்னால் மெத்தடாலஜி. இப்போ பல்வேறு காலகட்டங்களில் மக்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி இறை தூதர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஷரியத்துகளை வித்தியாசமாக கொடுத்தான், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தான். சட்டங்களில் வித்தியாசம், வழிபாட்டு முறையில் வித்தியாசம். இப்போ நாம் என்ன வழிபாட்டு முறை செஞ்சிட்ருக்கிறோமோ அது மாதிரி இருக்கல பழைய காலத்துள்ள நபிமார்களுடைய வழிபாடுகள். ஏன்னா இது முழுமைப்படுத்தப்பட்ட தீன். அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாம்ங்கிற தீனு மார்க்கம் முழுசாயிருச்சு, அதுக்கு முன்னாடி முழுசாக இருக்கலை. ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆதம் நபி காலத்தில் இன்னைக்கு இருந்த ஜனத்தொகை இருந்துச்சா? இருந்திருக்குமா? ஏன்னா மனித உற்பத்தியினுடைய ஸ்டார்டிங் பீரியடு, மனிதன் தோன்றியதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜனத்தொகை இல்லை. அன்னைக்கு தேவையை கொஞ்சம் தான் இருந்தாங்க. மனிதர்கள் கொஞ்சமாக இருக்கிற பொழுது அவர்களுடைய வாழக்கூடிய இடமும் ஒரு குறிப்பிட்ட, மனிதர்களுடைய வாழ்விடங்களும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே குறிப்பிட்ட மனுஷங்க வாழும்போது அவங்களுக்கான பிரச்சனைகளும் கம்மியாக தான் இருக்கும். பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும்போது அவங்களுடைய நீடு, தேவைகளும் கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்குறான். தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். மனிதர்கள் பல்கி பெருகி 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 மனிதர்கள் வாழக்கூடிய ஏரியாவும் பெருசாகும் பொழுது, மனிதர்கள் பரவி விரவி வாழ்கிற சமயத்தில் அவங்களுக்கான தேவைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முதல்ல இருந்த மாதிரி இருக்கா, இப்போ தேவைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மனிதர்கள் பகுதி வாரியாக நாடு வாரியாக பிரியும் பொழுது அவங்களுக்கான வழிகாட்டுதலும் வரும், வித்தியாசப்படும். தீனில் மாற்றம் இல்லை, ஆனால் அந்த தீனுக்கு அல்லாஹ்வுக்கு அடிபணிகிற மெத்தேடில் வித்தியாசம் வரும். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சீதோஷண நிலை இருக்குது. ஒரு நாடு குளிராக இருக்கும், இன்னொரு நாடு இரவு பகலே வராது. 6 மாதத்துக்கு நைட்டு, 6 மாதத்துக்கு பகல். நமக்கெல்லாம் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் நைட்டு. டிஃப்ரெண்ட் இருக்குது. வாழக்கூடிய சூழ்நிலையில் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறதுல அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கும், சில வித்தியாசம் இருக்கும். நான் சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன். நாமெல்லாம் நோன்பு வைக்கிறோம் அதிகபட்சமாக 12 மணி நேரம்.
எப்படி ஸ்கேல் பண்ணுறோம்? 12 மணி நேரத்தில் சுபுவுக்கு முன்னாடி ஆரம்பித்து மகரிபுக்கு முன்னாடி முடிக்கிறோன்னு சொல்லி வருது. நேரம் புலர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து இருட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும்னு ஒரு ஸ்கேல் பண்ணுறோம். நான் முதல்ல சொன்ன துருவ பிரதேசங்கள் இருக்குது, பை போலார் அப்படின்னு சொல்லுவாங்க, இரு துருவங்கள். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குறிப்பிட்ட நாள் இல்லை, குறிப்பிட்ட மணி நேரங்கள் இல்லை. இப்போ உதாரணமாக 6 மாதத்துக்கு சூரியனே உதிக்காத நாடுகள் இருக்குது. 6 மாதத்துக்கு சூரியன் உதிக்காத நாடு இருக்குது. அப்போ அங்கே எல்லாம் எப்படி நோன்பு வைப்பாங்க? நாம் 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் நோன்பு வைக்கிறோம். அங்கே பகலே இல்லை, நைட்டு. அப்புறம் பார்த்தானாக்கா அடுத்த 6 மாதத்துக்கு நைட்டே இல்லை, பகல். நோன்பை எப்படி வைக்கிறது? அப்போ அந்த நோன்பை வைக்கிற விஷயத்தில் நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அல்லாவுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில், தீன் விஷயத்தில் டிஃப்ரெண்ட் இருக்குமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறை வேறா இருக்கும், அவங்க வாழ்க்கை முறை வேறா இருக்கும். நம்முடைய வழிபாட்டு முறை வேறா இருக்கும், அவங்களுடைய வழிபாட்டு முறை வித்தியாசமாக இருக்கும். நமக்கான சட்டங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கான சட்டங்கள் வேறையாக இருக்கும். ஷரியத் இதுதான். இதுதான் ஷரியத் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம். இதை திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தம் வ மின்ஹாஜா. நாம் மனிதர்களாகிய உங்களில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஷரியத்தையும் ஒரு செயல்முறையையும் அமைத்து தந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே ஷரியத் இல்லை. எல்லாருக்கும்னாக்கா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஷரியத்து ஒன்று தான். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுடைய ஷரியத்து வேற, முகமது நபியுடைய ஷரியத்து வேற. தீன் ஒன்று தான். அல்லாவுக்கு கீழ்ப்படுகிறது, மெத்தடாலஜி பலவாக இருந்தாலும் கீழ்ப்படுகிறதுல வித்தியாசம் இல்லை. அந்த கீழ்ப்படிவதற்கான மெத்தேடில் டிஃப்ரெண்ட் வரலாம். இதுதான் ஷரியத்து. ஒரு உதாரணம் சொல்லலாம். தீனுக்கும் ஷரியத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு எஜமானனும் ஒரு பணியாளனும், ஒரே எஜமானன் அல்லான்னு வச்சுக்குங்க. எஜமானுடைய கட்டளைக்கு அடிபணிகிறது தீனு. இது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த எஜமானன் ஒரு ஆளுக்கு கூட்டுற வேலையை கொடுக்குறான், இன்னொரு ஆளுக்கு செக்யூரிட்டி வேலையை கொடுக்குறான், காவல் காக்கக்கூடிய வேலை. இன்னொரு ஆளுக்கு கிச்சனில் சமைக்கிற வேலையை கொடுக்குறான். வேலை வித்தியாசமானது. ஒரு ஆளுக்கு கூட்டுற வேலை, கிளீனிங், ஸ்வீப்பரு. இன்னொரு ஆளுக்கு செக்யூரிட்டி ஒர்க்கு, இன்னொரு ஆளுக்கு குக்கிங். 3 வேலை. ஆனால் 3 வேலை யாருக்காக வேண்டி செய்கிறாங்க? ஒரே எஜமானனுக்காக வேண்டி செய்கிறாங்க. எஜமானனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் 3 பேருக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லை, ஆனால் அவங்களுடைய வேலையில் வித்தியாசம் இருக்கு. இதுதான் அங்கே தீனுக்கும் ஷரியத்துக்கும் இடையில புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உதாரணம். தீனில் மாற்றம் இல்லை. அல்லாவுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் நபிமார்கள் காலத்து வரைக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லா காலகட்டத்திலும் அல்லாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் கீழ்ப்படுகிற விஷயத்தில் வேலைகளில் வித்தியாசங்கள் வரலாம். அதுக்கு பேர் தான் ஷரியத். வெவ்வேறான பணிகள், இது ஷரியத். நபிமார்களுக்கு இது மாறுபடும். அப்போ ஒரு வேலைக்காரரு தன்னுடைய எஜமானன் குறிப்பிட்ட கட்டளையை நிறைவேற்றுவது தான் உண்மையான தீனு. முதல்ல இருந்த அதே வேலையை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இது புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் அடுத்த கட்டமாக வரலாம். தீனுன்னு சொன்னால் நம்ம அத்தனை பேரையும் ஒன்று இணைக்கக்கூடிய மைய புள்ளி. ஷரியத்துன்னு சொன்னானாக்கா வித்தியாசம். 3 வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். என்ன வித்தியாசம்? அடிப்படையான அர்த்தம் தீனுன்னு சொன்னால் அல்லாவுக்கு முழுசாக கீழ்ப்படுகிறது. ஷரியத்துன்னு சொன்னால் அடிபணிந்து நடக்கிறதுக்கான சட்டங்கள் அல்லது வழிமுறைகள். எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா காலத்திலையும் ஒரே தீனு. ஷரியத்துன்னு பார்த்தா காலத்துக்கு காலம், நபிமார்கள் ஷரியத்து வித்தியாசப்படும். அப்போ ஷரியத்து ஏகப்பட்ட ஷரியத்து. தீனு ஒன்று தான், ஷரியத்து நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தன்மையை பார்த்துன்னு சொன்னாக்கா தீனை பொறுத்த வரைக்கும் மாற்றமே இருக்காது. ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய சட்டங்கள் மாற்றப்பட்டு புதிய சட்டங்கள் வரலாம். அப்போ ஷரியத்துக்கும் தீனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட்டு. ஒன்றாவது அல்லாவுக்கு அடிபணிகிறது, அதனுடைய டிஃப்ரெண்ட் செயல்பாடு. அடிபணிகிறதுல டிஃப்ரெண்டான செயல்முறை. எல்லா காலத்துலேயும் ஒரே தீனு. ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். தீனு மாற்றவே முடியாதது. ஷரியத்துங்கிறது ஆல்டர்னேட்டிவ்க்கு உட்பட்டது. தீனுக்கும் ஷரியத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதாங்க. புரிஞ்சிச்சுங்களா? இப்போது பிரச்சனை என்ன? கிளைமாஸ்க்கு வரலாம். என்னன்னு கேட்டால், முரண்பாட்டினுடைய விளைவு என்ன தெரியுமா? இங்கே தீனில் முரண்பட்டால் ஈமான் போயிருங்க. அல்லாவுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க,
அவன்கிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஷரியத்தில் முறைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேறுபாடுகள் இயல்பான விஷயம். இந்த தீனுக்கு கீழ்ப்படுகிறது, அல்லாவுக்கு கீழ்ப்படுகிற தீன் இருக்கா இல்லையா, அதனுடைய மெத்தடாலஜியில் வித்தியாசம் வரலாம். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, நம்முடைய தப்பு, நம்முடைய பார்வை ஷரியத்தையே தீனா நினச்சிட்டோம். தீனு வேற ஷரியத்து வேற என்கிற அந்த வித்தியாசம் புரியாமல் ஷரியத்தில் டிஃப்ரெண்ட் வருமா இல்லையா, ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் சில முறைமைகளில் வித்தியாசம், இந்த முறைமை வித்தியாசத்தை தீனுடைய வித்தியாசமாக பார்த்துட்டோம். இதுதான் அறியாமை. பார்த்தா இப்படி சொல்லலாம், சின்ன சின்ன வேறுபாடுகள். தொழுகையில் கைகளை கட்டுற விஷயத்தில் வித்தியாசம் இருக்குது, ஆமீனை சத்தமாக சொல்கிற விஷயத்தில் வித்தியாசம் இருக்குது. இது மாதிரி நிறைய தொழுகையில் விரல் ஆட்டுவது சம்பந்தமாகவும் நீட்டுவது சம்பந்தமாக வித்தியாசம் இருக்குது. நான் உதாரணத்துக்கு தான் இந்த வழிபாடுகள் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு செயலை ரெண்டு வகையாகவும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம். வழிமுறைகள் தீனில் வித்தியாசம் இருக்காது. அல்லாவுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் டிஃப்ரெண்ட் இல்லை, அந்த கீழ்ப்படுகிறதுக்குண்டான மெத்தேட் இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2 + 2 4 சொல்லலாம், 3 + 1 4. 4ங்கிறதுல வித்தியாசம் இல்லை, கணக்கு கூட்டுற விஷயத்தில் வித்தியாசம். 3 1 சேர்ந்தாலும் என்ன தான், 4 தான். இது ஒரு மெத்தேடு. 2 + 2 இன்னொரு மெத்தேடு. அப்போ மெத்தேடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கணக்கில் ரிசல்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. நாம் என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா, இந்த சின்ன சின்ன வழிபாடுகளில் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்கா இல்லையா, இதை தீனிலேயே முரண்பாடான மாதிரி நினச்சிட்டோம். அதனால் என்ன ஆகுது, மாறுபட்ட வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களை தப்பான தீனில் இருக்கிறாங்க. இவர் வேற தீனில் இருக்கிறாரு, இவர் வேற தீனில் இருக்கிறார். விரலாட்டி தொழுகிறவர் ஒரு தீனு, விரலாட்டாக தொழுகிறவர் இன்னொரு தீனு. நெஞ்சுக்கு மேலே தக்பீர் கற்றவர் ஒரு தீனு, தொப்புளுக்கு மேலே தக்பீர் கற்றவர் இன்னொரு தீனு. வழிபாட்டு முறைகளில் வித்தியாசம் இருப்பதை தீனிலேயே வித்தியாசப்பட்டதாக நினைச்சு இவங்க வேற நாங்க வேற அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் இப்போ அது மாறி இருக்குதுங்கிறது வேறு விஷயம். ஒரு ஷாஃபியாக இருக்கக்கூடியவர் ஒரு அனஃபி வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார், ஒரு அனஃபியாக இருக்கக்கூடியவர் ஒரு ஷாஃபி வீட்டுக்கு மாப்பிள்ளை எடுக்க மாட்டார். இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க வேற ஜாதி, நாங்கள் வேற ஜாதி. மொழி ரீதியாக வித்தியாசப்பட்டார்கள். வழிபாட்டை பின்பற்றுகிற விஷயத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடின் அடிப்படையில் இவங்க தீனை விட்டே வித்தியாசப்பட்டவங்கன்னு பரஸ்பரம் இவங்களும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. ஷரியத்தில் வேறுபாடு இருப்பதை தீனிலேயே வேறுபாடு இருப்பதாக நினைச்சதனுடைய விளைவு சமுதாயத்தில் பிளவு. அப்போ ஒரே தீன் அடிப்படையில் ஒன்று சேர வேண்டிய சமுதாயம் பல்வேறு பிரிவுகளாக உடைஞ்சு சிதறி போகுது. மதுஹப் வித்தியாசம் மாதிரி. அப்போ எல்லா வழிமுறைகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறாங்க. காட்டி தராத சில வழிமுறைகள் வந்திருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. நாம் சுன்னத்தை தான் ஃபாலோ பண்ணணும், பித்அத்தை ஃபாலோ பண்ண முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படித்தான் நாம் பின்பற்ற முடியும். சொந்தமாக நாமெல்லாம் ஒரு மெத்தடாலஜி உருவாக்க முடியாதுங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களிடத்திலே அவருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சில வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்களில் ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 2 வகையாக இருந்திருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். கிழக்கும் மேற்கும் பார்த்து உட்கார்ந்து ஒன்றுக்கு போகக்கூடாது. அதாவது ரெஸ்ட் ரூம் உட்கார்றதா இருந்தாக்க கிழக்கையும் மேற்கையும் முன்னோக்கி உட்காராதீங்க. காரணம் நமக்கு புரியுது, கிப்லா இருக்கிற இடம் நமக்கு மேற்கில் இருக்குது. அதனால் ஒரு மானசீக மரியாதை, காபாவுக்கு கிப்லாவுக்கு மானசீக மரியாதை கொடுக்குற மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, கிப்லாவுக்கு நேராக யூரின் பாஸ் பண்ணுறதுக்கோ டூ டாய்லெட் போகிறதுக்கோ உட்காரக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, என்னென்னு, வடக்கு தெற்கா உட்காராதீங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. நாம் என்ன பண்ணலாம்? 2 ஹதீஸ் இருக்குங்க. அப்போ நாம் ஒரு ஹதீஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்? நாம் காபாவுக்கு கிப்லாவுக்கு கிழக்கு உட்கார்ந்துருக்கிறோம், அதனால் கிப்லாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது. சில பேருக்கு கிப்லா எப்படி இருக்கும், உலகத்தினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்காக இருக்கும். அதனால தான் காபாவை சுற்றி நாம் என்ன செய்கிறோம், தொழுகிறோம். ஹரம் ஷரீஃபில் அங்கே கிழக்கும் இல்லை மேற்கும் இல்லை. காபா கிப்லா என்று சொன்னால் உலகத்தினுடைய சில நாடுகளுக்கு காபா கிழக்கு மேற்காக இருக்கும், சில நாடுகளுக்கு வடக்கு தெற்காக இருக்கும். அப்போ வடக்கு தெற்காக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது, ரெஸ்ட் ரூமை அப்படி கட்டக்கூடாது.
இப்போ ரெண்டு வகையாம் இருக்கு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள். அதே மாதிரி மனிதர்களுடைய உடல் அமைப்பு, மனநிலை, அவங்க எந்த அரசாங்கத்தின் கீழ் வாழுகிறார்கள், அவன் நோயாளியா, ஆரோக்கியமானா, பணக்காரனா, ஏழையா, தகுந்த மாதிரி வித்தியாசத்தை வச்சிருக்குது. பணக்காரனிடத்தில் எதிர்பார்ப்பதை இஸ்லாம் ஏழையிட்ட எதிர்பார்க்காது. ஒரு அறிவாளியிடத்தில் எதிர்பார்ப்பதை ஒரு பாமரிடத்தில் எதிர்பார்க்காது. ஜகாத்து பணக்காரன் தான் கொடுக்கணும், ஏழை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடிப்படை கடமை தான். ஹஜ்ஜு பணக்காரன் தான் போகணும், ஏழை போகணுங்கிற அவசியம் இல்லை. வித்தியாசம் இருக்கிறது. அப்ப மனிதர்களுக்கு தகுந்த மாதிரியும் அவனுடைய தேவைகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் ஷரியத்தில் சின்ன சின்ன வித்தியாசங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் நாம செயல்படுகிற சமயத்தில் இதை தீனில முரண்பட்டதாக நாம நினைச்சுக்கிறோம். ஷரியத்தை விட்டு டிஃபரெண்ட் ஆகிற விஷயத்தை இவங்க தீனை விட்டே வெளியே போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன். தங்களுடைய தீனை பிரித்து பல்வேறு கூட்டங்களாக பிரிந்து விட்டார்களே, அத்தகையோரோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. தீனை பிரிச்சவங்க கூட தான் நாம தொடர்பு வைக்கக்கூடாது, ஷரியத்தை பிரிச்சவங்க கூட தொடர்பு வைக்கணும். அந்த ஆளும் ஒரே தீன் தான், நாமளும் ஒரே தீன் தான். ஏன்னா அந்த ஆளும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறான், நானும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறேன். அந்த ஆள் கீழ்ப்படுகிற விஷயத்தில் சில வித்தியாசம் இருக்கு, நான் கீழ்ப்படுகிற விஷயத்தில் வித்தியாசம் இருக்கலாம். எனவே ஷரியத்தில் வேறுபாடு வரலாம், தீனில் வேறுபாடு வரக்கூடாது. அப்ப தீனில் யார் பிரிச்சுக்கிட்டானோ அவன்கிட்ட தான் தொடர்பு வைக்கக்கூடாது. ஷரியத்தின் அடிப்படையில் டிஃபரெண்ட் வந்தா நாம அப்படி செய்யக்கூடாது. 6வது அத்தியாயத்தில் 159வது வசனம். இப்போ நாம என்ன செய்யணும் தெரியுமா? ஷரியத்து சார்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன செயல்முறை வேறுபாடுகளை எல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணியக்கூடிய ஒன்றை தீனின் அடிப்படையிலே ஒரே சமுதாயமாக ஒன்று சேரணும். அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். தீனில் பிரிவினையை ஏற்படுத்தினவன் யாரு? ஷியா ஏற்படுத்தினான், காதியானி ஏற்படுத்தினான். அவர்கள் தான் தீனில் பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டவர்கள். மற்றபடி நமக்கு மத்தியில் ஷாஃபி, ஹனஃபியோ அல்லது முஜாஹிதோ அல்லது சுன்னத் ஜமாத்தோ அல்லது அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடியவர்களோ, அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்களோ, இவர்களெல்லாம் இந்த வழிபாட்டு முறைகளிலே இருக்கக்கூடிய புரிதல்களின் அடிப்படையில் ஷரியத்தில் சின்ன சின்ன டிஃபரெண்ட், ஆனால் தீனின் அடிப்படையில் ஒரே சமுதாயம். நாம் அப்படி பிரியவே முடியாது. பிரிகிறது நம்முடைய இயல்பு அல்ல. தீனில் பிரிவினையை ஏற்படுத்தினால் மட்டுமே இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக கருதலாம். ஷரியத்தின் அடிப்படையில் வித்தியாசம் இருந்தால் தீனை விட்டு வெளியே போன மாதிரி நாம அப்ரோச் பண்ணக்கூடாது என்பதுதான் செய்தி. அப்ப நம்முடைய சமுதாயத்தில் பிளவு வருகிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் இந்த சிந்தனை தெளிவில்லாதது. ஷரியத்தினுடைய பிரிவினையை தீனுடைய பிரிவினையாக கருதினோம், அப்படியே அணுகுனோம். விளைவு சமுதாயம் பிளவுபட்டது. இது மேலும் விளக்கத்திற்குரிய விஷயம். ஆனாலும் இப்போதைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். இதன் பின்னணியில் இந்த தீனுன்னு சொல்றதை நிலைநிறுத்த சொல்றானே அல்லாஹ், அது எப்படி நிலைநிறுத்துறது? தீனையும் இந்த இகாமத் என்று சொல்லக்கூடிய நிலைநிறுத்துவதையும் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையிலே இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து கொள்வோம், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவோம். வேறுபாடுகள் இருக்கலாம், சகித்து கொள்ளலாம். தீனில் வேறுபாடு இருக்கக்கூடாது, அதனை நாம் சகித்து கொள்ளக்கூடாது. தீனில் வேறுபாடு வருவதை சகிக்கக்கூடாது, ஷரியத்தில் வேறுபாடு வந்தால் அதனை சகித்து கொள்ள வேண்டும். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தம் இஸ்லாத்திற்கே இருக்கக்கூடிய இயல்பு, அதனுடைய நேச்சர் என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم.